உலகத்திலேயே எனக்கு வந்து மிகச்சிறந்த பழங்கள் எது அப்படின்னு ஒரு லிஸ்ட் நமக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? 5 பழங்கள சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் அற்புதமான பழம் அப்படின்னு சொல்லப்போனா நம்மளுடைய மாதுளம் பழம். நிறைய சத்துக்கள் ஒரே ஒரு பழத்துல குவிந்து கிடக்கிற பழங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பர் 1 மாதுளம்பழம். மூளை வளர்ச்சி நல்லா இருக்கணும், மூளை நரம்புகள் நல்லா இருக்கணும், அல்சீமர்ங்கிற வியாதி வரக்கூடாது, மறதி நோய், மெமரி லாஸ்லாம் வராம மூளை ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப பிரில்லியன்ட்டா நம்ம வரணும்னா, மாதுளம்பழ ஜூஸ் பெஸ்ட். ஆன்டி ஏஜிங் சீரம அதிகமா மாதுளை பழ கொட்டையிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு பழம். பாடி டோட்டலா ஸ்ட்ரென்த் ஆகணும், நரம்பு மண்டலங்கள் ஸ்ட்ரென்த் ஆகணும், எலும்புகள் வலிமையா இருக்கணும், முட்டு வலி, முதுகு வலி வரக்கூடாது. எலும்புகளை பலமாக்கக்கூடிய ஒரு விஷயம், முட்டுகளை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு தேய்மானத்தை முழுக்க முழுக்க எலும்புகளோட அடர்த்தி திறன் குறைந்தது, எலும்புகள் நல்லா அடர்த்தி ஆகணும் அப்படின்னா அற்புதமான ஒரு விஷயம் வந்து மாதுளம்பழ ஜூஸை ரெகுலராக குடிக்கிறது. திரும்ப சொல்கிறேன், கொட்டையோட. சருமத்தில் வரக்கூடிய புற்றுநோய் இதுக்கு அற்புதமான ஒரு மருந்து மாதுளம்பழ ஜூஸை ரெகுலராக குடிக்கிறது. பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள், மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோளாறுகளுக்கும் மாதுளம்பழ ஜூஸ் ரொம்ப உகந்தது. அதனால தான் மாது உளம் கவர்ந்த ஒரு பழம் இது மாதுளம் பழம் அப்படிங்கிறது. ஸோ பெண்களுடைய எல்லா பிரச்சனை, அதனால இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை அப்படின்னாலே, கருத்தரிக்கல அப்படின்னாலே மாதுளை மணப்பாகு, மாதுளை சிறப்புனா மாதுளம் பழத்தில் செய்யக்கூடிய கஷாயங்களை வந்து என்றைக்குமே ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் கொடுப்பாங்க. வெளியில் போய் நான் ஆப்பிளை சாப்பிட்டேன், ப்ளூபெரி சாப்பிட்டேன், பிளாக்பெரி சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டாம். விளம்பரப்படுத்தப்படுற விஷயங்கள் வேறு, ஆனால் உண்மையாலுமே அற்புதமான விஷயம் நம்மளுடைய மாதுளம்பழம்.